Hi students, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு அப்டேட். அதாவது 11th ஓட பேப்பர் கரெக்ஷன் பத்தி ஒரு வேற லெவலான ஒரு குட் நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. அத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 10th ஓட அப்டேட்டும் நாம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பத்தியும் அப்புறம் வந்து முக்கியமா பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படி நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். முக்கியமா 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் மூணு செக்ஷனுக்கும் நம்ம வந்து பேப்பர் கரெக்ஷன் டே பை டே அப்டேட்டா வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால வீடியோ பார்க்கறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மிகவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காண்டி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு, அப்புறம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து லிங்க் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு 10th-க்கும் அப்புறம் வந்து 11th-க்கும் பேப்பர் கரெக்ஷன் வந்து நடைபெறாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து எலெக்ஷன் வந்து நடக்கிறனால இன்னைக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் எதுவுமே நடக்காது. அதனால நெக்ஸ்ட் வந்து எப்போ பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்மிங் மண்டியிலேருந்து தான் பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால வந்து இனியிலேருந்து பேப்பர் கரெக்ஷன் நடைபெறாது. ஓகே, எல்லா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லா பிள்ளைக்கும் ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்ட்லி என்ன ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10th-க்கும் 12th-க்கும் பேப்பர் கரெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த நினைவில் 11th-ஓட அப்டேட் நம்மளுக்கு வந்து ஒரு வேற லெவலான ஒரு குட் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறத விட இந்த வருஷத்தில் வந்து 11th-க்கு பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 11th-ல வந்து மோஸ்ட்லி இந்த வாட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து 15 பேப்பர் வந்து திருத்துறாங்க அப்படின்னா 15ல் ஒரு 13 பேர் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. மீதி வந்து ஒரு 1 or 2 பேர் வந்து ஃபெயில் ஆகுவீங்க. ஸோ அது மாதிரி தான். அதனால வந்து 11th-க்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்ன ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. பட் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டம் வந்து இந்த வட்டம் வந்து மோஸ்ட்லி வந்து வராது சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. எனிவே நமக்கு வந்து ஆல் பாஸ் வந்து பண்ணிவிட்ருவாங்க. ஆனால் வந்து சென்டம் பெர்சன்டேஜ் இந்த வருஷம் வந்து 11th-க்கு ரொம்பவே வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நேற்று கிடச்ச அப்டேட்டு. அதனால உங்களுக்கு நான் சொல்கிறது. அதனால் நீங்கள் வந்து 11th-ஐ பற்றி நீங்கள் வந்து பயப்படுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வாட்டி நல்ல மார்க் தான் வந்து வரும். பட் ஆனால் வந்து இந்த சென்டம் பெர்சன்டேஜில் கொஞ்சம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 11th-க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. கன்ஃபார்மாக வந்து நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். மண்டியிலேருந்து மறுபடியும் வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதை பற்றி நான் கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். 10th-க்கு என்ன நிலை வரும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 10th-க்கு வந்து மேத்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கும் வந்து அதிகபட்சமாக வந்து சென்டம் பெர்சன்டேஜ் கூடும். மற்றபடி வந்து சயின்ஸில் வந்து ரொம்பவே சென்டம் பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் அப்படி சொல்லிட்டு அதுவுமே வந்து அழுத்த திருத்தமாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சயின்ஸில் வந்து கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் மீடியமாக வந்து டஃப்பாக வந்து கேட்டனால அதில் வந்து அதிகபட்சமாக சென்டம் பெர்சன்டேஜ் வந்து இந்த வட்டம் வந்து ரொம்பவே வந்து குறையும். மற்றபடி மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. அதாவது ஒரு ஸ்டாஃப் வந்து 15 பேப்பர் திருத்துறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா 15 பேப்பரில் ஒரு 13 பேப்பர் வந்து எப்படியாவது வந்து பாஸ் ஆயிரும். அப்புறம் 2-3 பேப்பர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து ஃபெயில் ஆகிற நிலைமையில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் வந்து அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கன்ஃபார்மாக நீங்கள் நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. நீங்கள் அதை பற்றி வந்து கவலைப்படாதீங்க. 12th-க்கு வந்து வேறு ஏதாவது அப்டேட் இருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 12th-க்கு பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதை பற்றி நம்ம வந்து அப்டேட் கொடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து என்ன ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, ரிசல்ட் வந்து ப்ராசஸிங்கில் போய்கிட்டு இருக்குது. அதனால 12th-க்கு வந்து நல்லா தான் பேப்பர் திருத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து ரிசல்ட் வந்து May 6 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால 12th-க்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது ரிசல்ட்டில். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூடயும் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.